கோவையில் நீலாம்பூர் எல்என்டி பைபாஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒன்று சேர்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு முன்னாள், அதாவது 29/1/2024 அன்னைக்கு கோவை கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்கறதுக்காக இத்தனை 1000 பேர் வந்து ஒன்று சேர்றாங்க. ஐயோ லாரியில 100 பேர் வர்றாங்களா? 100 பேர் வர்றாங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு லாரி, அதுல 100 பேரா? எதுக்குடா இவ்வளோ பேர் வந்து மனு கொடுக்க வரணும்? அப்படி ஏன்னா ஒரு பெரிய மோசடி எதனா நடந்துச்சா? ஒரு நிறுவனத்தில் இவ்வளோ பேர் வந்து காசு போட்டு அந்த நிறுவனம் வந்து இவங்களை ஏமாத்திச்சா, அதனால தான் இவங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிதி நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 480 வரைக்கும், மாதத்துக்கு 14,400 வரைக்குமே சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆட்களை உங்களுக்கு பின்னாடி சேர்க்க ஒரு மாதத்துக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த நிறுவனம் வந்து சொல்கிறாங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நம்ப முடியாத ஒரு நிறுவனம். இதில் வந்து மக்கள் எல்லாமே நிறைய பணத்தை வந்து போடுறாங்க, கடைசியில் மக்கள் தான் ஏமாந்து போவாங்க அப்படின்னு இந்த நிறுவனத்து மேலே 2 பேர் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அப்படின்றவரும், சைபர் கிரைம் போலீஸான முத்து அப்படின்ற ஒரு எஸ்ஐ அதிகாரியும் இந்த நிறுவனத்து மேலே 19/1/2024 அன்னைக்கு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்காக தான் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்டமாக கூடியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பொய்யான வழக்கு, மக்கள் வந்து யாருமே ஏமாறலை, இது வந்து ஒரு மக்களுடைய கம்பெனி அப்படின்னு அங்கே வந்த மைவி3 ஆர்ட்ஸில் பணத்தை போட்ட மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. சரி, யாரு என்ன வேணா சொல்லட்டும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் அப்படின்னா என்ன, இந்த நிறுவனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னும், இந்த நிறுவனத்தில் 50 மில்லியன் யூசர் வந்து இருக்கிறாங்க, 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருத்தருக்கு ஒரு 7 ரூபாய், மினிமம் ஒரு 7 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே 3,50,00,000 வந்து இவங்க வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுக்கணும். ஒரே ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து எங்கே இருந்து எப்படி தான் இந்த அமௌண்ட்லாம் வருது அப்படின்றத பற்றியும், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மோசடி செஞ்ச நியோமேக்ஸு, ஹிஜாவோ, ஐஎஃப்எஸ்ஸு, அப்புறம் அந்த ஆருத்ரா கோல்டு கம்பெனி, இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் எல்லாமே மக்களை வந்து எப்படி மோசடி செஞ்சாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுப்போம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ட்ரெண்டிங் தாட்ஸ். ஃபஸ்ட்டு, இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு நிதி நிறுவனம். அதுவும் எப்படின்னா MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனராக சக்தி ஆனந்த் உட்பட மொத்தம் 10 பேர் வந்து இருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வரும், அந்த வீடியோவுக்கு நடுவில் ஒரு கேப்சா வந்து வரும். ஸோ அந்த கேப்சா எடுத்து நீங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம், கேப்சா போடுறோம், நமக்கு வந்து மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு வருது. இது வந்து எத்தனை மாதத்துக்கு வரும், எத்தனை வருஷத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாவர வரைக்கும், இந்த வாழ்நாள் முழுவது வரைக்குமே அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. என்னடா புத்தலாட்டது? ஸோ இந்த நிறுவனம் வந்து நிறைய பிளான்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட இந்த பிளான் இருக்குது, நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன பிளான் அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு 6 மெம்பர் பிளான்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து காசில் எதுவும் கட்ட வேணாம், ஆனால் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வரும். நீங்கள் அப்படி ஒரு நாளைக்கு 5 ரூபா வந்துன்னா ஒரு மாதத்துக்கு 150 ரூபா வரும். ஸோ அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மெம்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 360 ரூபா கட்டுற மாதிரி வருமா. நீங்கள் 360 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெர்பல் ஃபேஸ் கேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 7 ரூபா
அப்படின்னு ஒரு நாளைக்கு 7 ரூபான்னு 30 நாளைக்கு 210 ரூபா, அதாவது மாதத்துக்கு 210 ரூபா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் சில்வர் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3060 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து கொடுப்பாங்க, ஒரு பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நீங்கள் 30 நாளைக்கு 360 ரூபா வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து அது வந்து கோல்டு மெம்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் 30,360 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் பாக்ஸை. அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 120 ரூபா அப்படின்னு 30 நாளைக்கு 3600 ரூபா வந்து மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து டைமண்ட் மெம்பர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 60,660 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 20 பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க அந்த வீடியோவை பார்த்து அப்படின்னா 240 ரூபா. இப்போது 240 ரூபா 30 நாளைக்கு 7200 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பிளான் இருக்குது, க்ரௌன் மெம்பர். இதுதான் ஹையஸ்ட்டு. 1,21,260 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 40 பாக்ஸ் கிடைக்கும். அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் பாக்ஸு 40 கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 480 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 14,400 ரூபா வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளான் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு வரும், அவங்க 2. ஸோ இப்படி ஆட் ஆகி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 60,000 அப்படின்னு கூட வரலாம். ஸோ அதை தான் நிறைய இந்த மீட்டிங்லலாம் நாங்களாம் மாதத்துக்கு 50,000, நான் வந்து 5,000 ரூபா தான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் வந்து மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறேன்னா அந்த மைவித்ரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் எல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அடிப்படையில் நான் வந்து ஒரு 12,000 சம்பளத்தில் 15,000 சம்பளத்தில் இருந்த என்னால் இப்போ எங்கள் குடும்பம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இந்த மைவித்ரி மட்டும்தான் முடியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆடு பார்த்தா காசு வரும்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா காசு வரும் அப்படின்னு சொல்கிற, என்ன தானே சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆட்ஸை பார்த்தா காசு வரும் தான், ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அதிலிருந்து அதிகமாக வரணும், 7 ரூபா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 360 ரூபா கொடுத்து நீங்கள் அந்த ஒரு பிளானில் வந்து ஜாயின் பண்ணணும். பிளானில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற காசுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து சொன்னாங்கல்ல, அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு 5 ரூபா வந்துருந்தா நீங்கள் 360 ரூபா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா 7 ரூபா வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. எனக்கு 7 ரூபாவும் பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக காசு கட்டணும். ஸோ அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் எந்த அளவுக்கு காசு அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து ஒரு நாளைக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ தான் இது. கூடிய சீக்கிரமே பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள்.